நண்பர்களே, இன்றைய காணொளியில் நம்ம முக்கியமானதை பரிமாறிக்கொள்ள போகிறோம். என்னன்னா, நாம் யார், அதை பற்றி தான். நம்ம யார், இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார் என்பதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ராமலிங்க பெருமான் பார்த்திங்கன்னா, நெஞ்சு அறிவுறுத்தல் அந்த பகுதியில் அந்த மென்ஷன் பண்ணுவார், குறிப்பிடுவார். என்னன்னா, நீ யார் என அறியாய் நின் எதிரில் நின்றவரை நீ யார் என வினவி நீண்டனையே அப்படிம்பார். நீ யார் என அறியாய் நின் எதிரில் நின்றவரை நீ யார் என வினவி நீண்டனையே. அடுத்தவரி, ஓயாமல் ஊன் நின்ற ஒன்றின் உளவு அறியாய் அந்தோ நீ நான் என்று சொல்லி நலிந்தனையே அப்படின்னு எழுதியிருப்பார். அதை போய் படித்து பாருங்கள். ஆணவ முனைப்புனால் உன்னை நீ யார் என்று அறியாமல் எதிரில் நிற்கிற ஒருவரை போய் நீ யாருன்னு கேட்குறிய. ஓய்வின்றி உன் உடம்பில் நின்று ஒன்றின் உண்மையை அறியாமல் இருக்கிறிய. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவார் ராமலிங்க சுவாமி. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரந்தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு கூட பாடுவார். திருமூலர் திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு வந்தபின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது தன்னை அறிதல் அப்படின்னா என்னன்னா, ஆன்மீகத்தில் தன்னை அறிதல் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உடல் மனம் புலன்களெல்லாம் தாண்டி தன்னுக்குள்ளார இருக்கின்ற ஒரு மெய்ப்பொருளாகி ஆன்மாவை உணர்வது தான் தன்னை அறிதல்னு பேர். நாம் இந்த உடல் இல்லைன்னா நம்ம பெயர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனால் ஆன்மீக ரீதியில் இந்த உடல் அழியக்கூடியது. நிறைய பாட்டுக்கள்லாம் ஐயா பாடியிருக்கிறேன். அப்போ இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இதனால் இருக்கின்ற அழிவற்ற உயிரை அறிவது தான் தன்னை அறிதல். ஆச்சுங்களா? அப்போ தன்னை அதாவது இந்த ரமண மகரிஷி கூட பார்த்திங்கன்னா, நான் யார் என்ற ஆத்ம விசாரணையை தன்னை அறிவதற்கான மிக சிறந்த வழியாக போதித்தார். நான் யார் அப்படின்னு அவர் வினவுவார். அவர் புத்தகம்லாம் இருக்குது. அப்போ சிறு இன்பங்களை கடந்து நிலையான மன அமைதி ஆத்ம திருப்தி இது கிடைக்கணும்னா நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று பரம்பொருளுடன் கலக்க இதுதான் சிறந்தது. வேறு ஒரு வழியும் இல்லை. ஒருவன் தன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்திட்டால் அவனுக்கு தோல்விகளோ மரண பயமோ பயத்தை உண்டாக்குவதில்லை. சுருக்கமாக சொல்லப்போனால், வெளி உலக அறிவை விட அக உலகை பற்றியும் தன் உயிரோட மூலத்தை பற்றியும் அறிவது தான் ஆன்மீகத்தில் தன்னை அறிதல் அப்படின்னு பேர். அப்போ இவர் கூட பார்த்திங்கன்னா, ஐயா இன்னொரு இடத்துல பாடுவார், உடம்பு வரு வகையறியீர் உயிர் வகையை அறியீர் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம் புகு மடம் புகுபை மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தும் வடிதுரை கற்றறியீர் இடம் பெறுபொய் வாழ்க்கையிலே இன்பத் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர்
ஏழை உலகீரே அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்கள் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உயிர், அதாவது உயிர்னால் ஆன்மா தானே, ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். உடம்பு எப்படி வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ ஆன்மாவுக்கு எத்தனை தத்துவங்கள் என்கின்ற கருவிகள் என்ன இருக்குது? ஆன்மாவுக்கு வித்யா தத்துவம்னு சொல்கிறாங்க, அறிவு கருவிகள்னு. அது என்ன, அது எப்படி இயங்குது? இந்த 2 தத்துவம், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவம் ஒரு 7, இதனை இயக்குகின்ற 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள்னு இருக்குது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவர் ஐயா என்ன சொல்கிறாரு அகவல்ல, ஏறா நிலைநடி ஏற்றி எண்டனையின்று 6 கடத்தி அருட்பெருஞ்சோதி. 6 36. அந்த 36 அந்த 36 கடத்தி அருட்பெருஞ்சோதி, இன்னொரு இடத்துல காட்டி அருட்பெருஞ்சோதின்னு படுவார். இது விஷயமாக பெருமா பாடல்களில் நிறைய குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் எல்லாம் அக்கு வேற அணிவதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் தன்னை அறிதல் அப்படின்னு பேர். முதல்ல தன்னை, நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இறைவனுடைய இயல்புகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா ராமலிங்க பெருமானுடைய பாடல்களுடைய கருத்துக்களை முழுமையாக அறிஞ்சிக்க முடியாது. நிறைய விஷயம் சொல்கிறார். அதை அகவல்ல வரும்போது நான் அதெல்லாம் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த 36 தத்துவங்கள் சொல்கிறார் இல்லையா, ஏறா நிலைநடு எற்றி என்றனையின்று 6 கடத்தி அருட்பெருஞ்சோதி, அந்த தத்துவங்களாகிய கருவிகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கணும். என்னது 24 தத்துவங்கள்னால் என்னென்னா, மனம், அந்தகரணங்கள் 4 சொல்கிறாரு, அறிவுக்கருவிகள், இந்த இந்திரியங்கள், அந்த அறிவுக்கருவிகள் மெய்வாய் கண்மூக்கு செவி, கரும இந்திரியங்கள் கை கால் எருவாய் கருவாய். அப்புறம் பார்த்திங்கன்னா தன்மாத்திரைகள்னு சொல்லுவாங்க, ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம், அதுலேருந்து வருகின்ற பூதங்கள் நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அறிவுக்கருவிகள் காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன், அப்புறம் சிவ தத்துவங்கள். இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ராமலிங்க பெருமான் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம உபதேச பகுதியிலலாம் போய் பார்த்திங்கன்னா அந்தகரணங்கள்னு சொல்லுவாங்க, அது என்னென்ன பண்ணுது ஏது பண்ணுது. தத்துவங்கள்னு சொல்கிறாங்க, தத்துவங்கள்னால் இதையெல்லாம் சேர்ந்தது தான் தத்துவம். இது தெரியாமல் அங்கே நீங்கள் போகவே முடியாது. தத்துவங்களை நிக்கிரகம் செய்து கடவுளை அறிந்து அம்மையமாதல், அப்புறம் தான் ஏவ சித்தி சாகா கல்வி கிடைக்கும். அப்போ இது பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பூரா அகவல்ல வருது. அகவல்ல வர்ற பாட்டு பூரா உங்களுக்கு பொருள் தெரியாது. அதை நான் அடுத்த காணல் சொல்கிறேன். அதனால் தன்னை அறிதல் என்பது இதுதான் அப்படின்னு சொல்லி இது நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் இன்னும் விரிவாக பார்ப்போம்.